Question number 143 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க A is richer than B. ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது A is richer than B. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க C is richer than A. ஸோ C is richer than A. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க E is richer than C. ஸோ E is richer than C. அடுத்து என்ன சொல்கிறாங்க E is the richest. ஸோ இருக்கிறதுலே பெரிய ஆள் யார் அப்படின்னா E தான். ஓகேவா ஸோ D is richer than C. இருக்கிறதுலே பெரிய பணக்காரங்க E. ஓகேவா ஸோ இஃப் தே ஆர் மேட் டு சிட் இன் த அபவ் டிகிரி ஆஃப் ரிச்னஸ் படி வந்துட்டு அவங்க வந்து உட்காந்துருக்காங்க யார் சென்ட்ரல் பொசிஷனில் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேருந்து எழுதலாம் ஏவை விட B பெரியவங்க, அடுத்து என்னது ஏவை விட C பெரிய ஆள். ஓகேவா ஸோ சியை விட யார் பெரிய ஆள் D பெரிய ஆள். ஓகேவா ஸோ இருக்கிறதுலே யார் பெரியவங்க E தான். ஓகேவா ஸோ அப்போ பெரிய ஆள் E, அடுத்து D, C, A, P. ஓகேவா ஸோ இதான் ஆர்டரு. ஸோ இதில் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க சென்ட்ரல் பொசிஷனில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சென்ட்ரல் பொசிஷன் அப்படிங்கிறப்ப யார் நடுவில் வருது C தான் நடுவில் வராங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் C ஆன C தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஓகேவா ஸோ புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.